World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இப்போ நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம் சங்கத்தினுடைய தலைவர் தெக்கலூர் செல்வராஜ் ஐயா அவர்கள் ஒரு சில ஜோதிட கருத்துக்களை உங்களுக்கு நிறைய வழங்குவார். நீங்கள் குறிப்பெடுத்துங்க. ஐயா அவர்களை ஒரு கைத்தட்டலோடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஜோதிடரில் 2 வகை இருக்கிறார்கள். எத்தனை வகை? ஒன்று பரம்பரையாக வரக்கூடிய ஜோதிடர்கள், இன்னொன்று என்ன மாதிரி பஞ்சத்துக்கு வரக்கூடிய ஜோதிடர்கள். நான் எப்படி ஜோதிடர் ஆனேன்னா இது ஒரு பெரிய கொடுமையான கதை. நான் முன்னாள் விமானப்படை அதிகாரி. எங்களுக்கு சர்வீஸ் 25 வருஷம் தான். 48வது வயசுலேயே வீட்டுக்கு போன அனுப்பிச்சிட்டான். நான் ஒரு அவினாசி நகர்ப்புறத்தில் ஒரு சைட்டில் வாங்கி இடம் வாங்கி வீடு கட்டி இருந்தேன். அது அப்படியே அந்த ஏரியா டெவலப்மெண்ட் ஆச்சு. எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர் என்னை கூப்பிட்டாரு. சார், நான் அவினாசிக்குள்ளே ஒரு ஜோசியர்கிட்ட பொருத்தம் பார்க்க போகிறேன், நீங்களும் துணைக்கு வாங்க அப்படின்னாரு. எனக்கு அந்த ஜோதிட நிலையம் நல்லா தெரியும். ஜோதிடரை தெரியாது, அந்த ஜோதிட நிலையம் நல்லா தெரியும். எப்படி எனக்கு தெரியும்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேக்கரியில் உருளைக்கிழங்கு போட்டால் நல்லா இருக்கும். அதனால எனக்கு அந்த இது பேக்கரி ஜோதிட நிலையம் தெரியும். சரி, நீ போய் ஜோதிடரை பாரு, நான் போண்டா சாப்பிட்டுக்கிறேன்னு போனால் அங்கே ஒரு 4-5 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. சரின்னு நான் போண்டாவெல்லாம் சாப்பிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு போனால் கரெக்டாக என்னுடைய நண்பருடைய முறையும் வந்தது. ஒரு 2 பேரும் போனோம் பொருத்தம் பார்க்க. அவர் ஒரு பொருத்தம் பார்க்குறதுக்குன்னு ஒரு லிஸ்ட்டு அப்படியே இந்த தினம் கணம் மகேந்திரம்னு ஒன்று அச்சடிச்சே வச்சுருக்காரு. பிறகு இந்த ஆண் ஜாதகத்தையும் இந்த பெண் ஜாதகத்தையும் அப்படியே பார்த்து இந்த பொருத்தம் இருக்குது, இந்த பொருத்தம் இல்லை, இந்த பொருத்தம் நல்லா இருக்குது, உத்தமம் செய்யலாம் அப்படின்ட்டார். இதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவுன்னா வெறும் 10 நிமிஷம் தான். கட்டணம் எவ்வளவு? 200 ரூபா கொடுத்துட்டு வந்தாச்சு. எனக்கு மனசில் என்ன ஓடிச்சு அப்படின்னா, 10 நிமிடத்திற்கு பொருத்தம் பார்த்தால் கட்டணம் எவ்வளவு? அப்போ 1 மணி நேரத்துக்கு பார்த்தா, 8 மணி நேரத்துக்கு பார்த்தா, அப்போ நாமளும் பொருத்தம் பார்க்க பழகிக்கலாம். என்ன ஐடியா வந்துருச்சு? நாமளும் பொருத்தம் பார்க்க பழகிக்கலாம் அப்படின்னுக்கிட்டு என் நண்பர்கிட்ட போனேன். ராத்திரி அவர்கிட்ட கூப்பிட்டு, ஐயா இந்த மாதிரி பொருத்தம் பார்க்குறதுக்கு நான் பழகணும், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், பொருத்தம் பார்க்குறதுக்கு எப்பயாவது ஒரு தடவை தான் வருவேன், ஜாதகம் பார்க்குறதுக்கு நிறையா வருவாங்க, ஜாதகம் பார்க்குறதுக்கு 500 ரூபா வாங்கிக்கலாம் அப்படின்ன உடனே எனக்கு இந்த ஜோதிடம் படிக்கிறதுக்கு அதிக ஆசையாக போச்சு. சரி, எங்கே போய் படிக்கிறது? சரின்னா கேரளாவுக்கு கூட்டிகிட்டு போனார். எங்கே போகிறாரு? கேரளாக்கு. அங்கே ஒரு பெரிய வயசான நம்பூதிரிக்கிட்ட போய் முதல்ல பொன்மணியெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம், போனோம். கடைசியில் அந்த நம்பூதிரி என்னை கூப்பிட்டாரு. என்ன பண்ணார்? சாமி, ஜோதிடம் படிக்கணும். சரி, படிக்கலாம். சரி, ராசிகளை பற்றி தெரியுமா? தெரியாது. கிரகங்களை பற்றி தெரியுமா? தெரியாது. நட்சத்திரங்களை பற்றி தெரியுமா? தெரியாது. காரகத்துவங்களை பற்றி தெரியுமா? தெரியாது. ஆதிபத்தியங்களை பற்றி தெரியுமா? தெரியாது. பிறகு எப்படியே நீ ஜோதிடர் ஆக முடியும்? இல்லைங்க, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. அவர் யோசனை பண்ணார். சரி, என்ன நம்பி நீ வந்துட்ட,
உனக்கு ஒரு ஐடியா சொல்லித்தரேன், யார் ஜாதகம் பார்க்க வந்தாலும் 7.5 சனி நடக்குதுன்னு சொல்லிடு, பயந்துக்கிட்டு போயிடுவான்ட்டார். ஆபீஸ் திறந்தாச்சு, யார் வந்தாலும் என்ன நடக்குது? 7.5 சனி நடக்குது. எப்படியே ரொம்ப நாளைக்கு சொல்ல முடியுமா? ஒரு மாதம் வரைக்கும் கூட்டம் வந்தது. பிறகுடே இந்த ஆளுகிட்ட போனால் 7.5 சனி நடக்குதுன்னு தான் சொல்லுவார், வேற சொல்ல தெரியாதுன்ட்டாரு. கூட்டம் குறைஞ்சி போச்சு. சரி அப்படின்னு திரும்ப கடை பழையபடி நம்பூதிரிக்கிட்ட போனேன். சாமி 7.5 சனியை வச்சு வண்டி ஓட்ட முடியல, வேறு ஏதாவது சொல்லித்தாங்க அப்படின்னா. அப்படியா, சரி இனிமே என்ன பண்ணுறேன், ஒரு ஜாதகம் பார்க்கறனா கணவன் மனைவி மட்டும் வந்தால் ஜாதகம் பாரு, தனியாக வந்தால் பார்க்காத. ஆம்பளைங்க தனியாக வந்தால் பார்க்காத, மூலைங்க தனியாக வந்தால் பாரு, இல்லைன்னா கணவன் மனைவி வந்தால் பாரு. ஜாதகத்தை விரித்து வச்சுட்டு அந்த பொம்பளையை பார்த்து, அம்மா தாயே உனக்கு ஜாதகம் எல்லாம் நல்லா இருக்கு, கண் திருஷ்டி அதிகமாக இருக்குன்னு மட்டும் நீ சொல்லிடு, அவங்க பேசுவாங்க அப்படின்ட்டாங்க. நான் அப்படி சொன்ன உடனே அந்த பொம்பளைய 1/2 மணி நேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி நான் நல்லா இருக்கிறது பக்கத்து வீட்டுக்காரிக்கு பிடிக்கல, இந்த வீட்டுக்காரிக்கு பிடிக்கல, இப்படின்னு விட்டு அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, கடைசி ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் கொடுத்து 11 ரூபாய் வாங்கிக்கிட்டார். இப்படியே ஒரு 3 மாதம் தள்ளியாச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு என்னோட பழையபடி நம்பூதிரிக்கிட்ட போனேன். நம்பூதிரி இனிமேல் இந்த பக்கமே வந்துடக்கூடாது, கேரளா எல்லைக்கே நீ வரக்கூடாதுன்னு விரட்டி விட்டார். இதில் தான் எனக்கு வந்த சோதனை அப்படின்ட்டு எங்கள் வீடு தென்வடல் ரோட்டில் கிளமேற்கில் இருக்குது. ரோட்டை ஒட்டி தான் ஜன்னல். நான் ரோட்டில் நடக்கிற சத்தமே எனக்கு நல்லா கேட்கும். கட்டில் அப்படி தான் போட்டிருப்பேன். நைட்டு 12 மணிக்கு குடுகுடுப்பக்காரன் ஒரு சவுண்டு விட்டுட்டு வரான். இந்த வீட்டு எஜமானனுக்கு யோகம் வரப்போகுது, பெரிய ஜோதிடராக போகிறார், பெரிய ஜோதிடராக போகிறாருன்னு. எனக்கு உண்மையிலே கொஞ்சம் சந்தோஷம், நம்ம பெரிய ஜோதிடர் ஆகிறோம் போல். காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சேன். அந்த குடுகுடுப்பக்காரனை தேடி அவன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டேன். அங்கே அவனை மாதிரி ஒரு 10 பேர் இருக்காங்க. வேறு யாரப்பா இந்த மாதிரி இந்த ஊருக்குள்ளே இப்படிலாம் சொன்னதுன்னு உடனே அதில் ஒருத்தன் நான் தாங்க சொன்னேன் அப்படின்னா. எப்பா நீ எனக்கு தான்ப்பா சொன்ன பெரிய ஜோதிடர் ஆவேன்னு சொல்லி, நான் எப்படிப்பா ஜோதிடர் ஆவேன் அப்படின்னு கேட்டேன். எங்க அந்த ரகசியமெல்லாம் சொல்லணும்னா ஜக்கம்மாவுக்கு பூஜை வைக்கணுங்கன்ட்டேன். சரிப்பா எவ்வளவு செலவாகும்? செலவெல்லாம் எவ்வளோ ஆகும்னு தெரியாதுங்க, நான் ஒரு லிஸ்ட்டு தரேன், அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை மட்டும் வாங்கி கொடுங்கன்ட்டான். அதில் பார்த்தா அரிசி, உளுந்த பருப்பு, கடல் என்னன்னா 1 மாதம் அவன் பட்ஜெட்டுக்கு உண்டானதை எழுதி கொடுத்துட்டான். சரின்னு அதையும் வாங்கி கொடுத்துட்டு, சாமி உங்களுக்கு உத்தரவு வந்துருச்சுன்னா. என்னப்பா உத்தரவு வந்திருக்குன்னா, காலையில் 5 to 6க்குள்ள 2 இட்லி கட்டி சட்னி வச்சு சாப்பிட்றணும். அதுக்கு பிறகு நீங்கள் மறுநாள் வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்ட்டான். வேணும்னா சுடு தண்ணி மட்டும் குடிச்சுக்கங்க. என்ன சொல்லிட்டான்? காலையில் 5 to 6க்குள்ள 2 இட்லி கட்டி சட்னி வச்சு சாப்பிட்டுக்கிறணும், மறுநாள் தான் சாப்பிடணும், அதுக்கடையில் சுடு தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறணும்ட்டான். நானா சரி என்ன ஜோதிடர் ஆகணும் இல்லையா, சரி அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு 10 நாள் இருந்தான். திடீர்னு ஒரு நாள் கண்ணு முடிச்சு பார்க்குறான், ஆஸ்பத்திரியில் இருக்கான். என்னை சுற்றி எங்கள் வீட்டுக்காரி, எங்கள் பையன், எங்கள் பொண்ணு, மருமக எல்லாம் இருக்காங்க. என்னையான்னு கேட்டேன். டாக்டர் உங்களுக்கு பல்ஸ் குறைஞ்சி போச்சுங்க, ஹியூமோகுளோபின் லோவாகிருச்சுங்க, எதுக்குங்க இந்த மாதிரி ஆச்சுன்ன உடனே நான் சொன்னேன்,
எங்க காலையில் 2 இட்லி கட்டி சட்னி சாப்பிட்டா ஜோதிடர் ஆகிருவேன்னு குடுகுடுப்பக்காரன் சொன்னான். நானும் இதுக்காண்டி தான் முயற்சி பண்ணினேன். இப்படி ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து விட்டுருச்சுன்னு உடனே அவர் சொன்னார், ஜோதிடர் ஆகணும்னா நிறைய ஜோதிட விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய ஜோதிட விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜோதிட மாநாட்டிற்கு போ. எங்க போய் சொன்னாரு? அங்க உட்கார்ந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நோட்ஸ் எடு, உன்னால முடிஞ்ச அளவு எழுது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய மாநாட்டு பயணம் தொடர்கிறது. 12,000 விஷயங்கள் வச்சிருக்காங்க. எத்தனை விஷயம்? 12,000 விஷயம் வச்சிருக்கு. இதுல இந்த 12,000 விஷயங்கள்ல ரெண்டா பிரிக்கிறான். என்ன பிரிக்கிறான்? எளிமையான விதிகள், கடுமையான விதிகள். அப்ப கடுமையான விதிகளை புறம் தள்ளியாச்சு. எளிமையான விதிகள். இந்த எளிமையான விதிகள்ல சாத்தியமான விதிகள், சாத்தியமற்ற விதிகள். எப்படி எடுத்தோம்? சாத்தியம் இல்லாததையும் தள்ளுபடி பண்ணிட்டு கடைசியில் 1200 விஷயங்களை, ரகசியங்களை கையில் வச்சோம். அந்த ரகசியத்தை சொல்வதற்கு ஒரே நிமிஷம், நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே நிமிஷம். அப்ப என்ன பண்ண? 1200 ஜோதிட சூட்சுமங்களை தெரிஞ்சு விட்டு நான் என்ன பண்ணணும்னு தெரியுமா? அதுதான் பெரிய வேடிக்கை. ஜோதிட நிலையம் ஆரம்பிக்கல, ஜோதிட பயிற்சி மையம் ஆரம்பித்தேன். ஆக இந்த மாநாடு நீங்கள் ஒரு சூட்சுமங்களை, ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்காக அல்ல, பயன்படுத்துவதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இத்தனை பேர் பேசுனாங்க, இத்தனை விஷயங்கள் சொன்னாங்க. எந்த விஷயம் உங்களுக்கு சாத்தியமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், பயன்படுத்துங்கள். சரி, இப்படியெல்லாம் வந்தாச்சு. அப்ப என்ன பண்ணோம்? 2007 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பயிற்சி கொடுத்த ஏறத்தாழ இங்கே இருக்கிறவங்க என்னுடைய 17 ஆண்டு கால ஜோதிட பயணத்தில் இன்று அளவுக்கும் தொடர்கிற மாணவர்கள் கூட வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அப்ப நம்ம பழைய கதையே சொல்ல முடியாது இல்லையா? எப்படி இன்றைய மக்களுடைய மனோநிலை மாறுகிறது, காலம் மாறுகிறது, திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய முறையும் மாறுகிறது. எப்படி ஓங்கி அடிச்சம் பாருங்க ஜோதிடத்தில். 10 பொருத்தங்கள் பார்க்க தேவையில்லை. என்ன கொண்டுட்டு வந்தோம்? 10 பொருத்தங்கள், ஒரே ஒரு பொருத்தம் பார்த்தால் போதும். இந்த 10 பொருத்தமும் அதுக்குள்ள வந்துடும். என்ன வந்துடும்? இந்த 10 பொருத்தம் நாம பார்க்கக்கூடிய ஒரே பொருத்தத்துக்குள்ள இந்த 10 பொருத்தமும் வந்துடும். அந்த பொருத்தம் என்ன, எப்படி கண்டுபிடிப்பது, எப்படி பயன்படுத்துவது? நான் சொல்றதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எழுதவே வேண்டாம். நான் சொல்ற விஷயம் நேரம் உங்க மூளைக்கே போயிடும். அவ்வளவு சிம்பிள் லாஜிக் தான். சரி, இப்போ பாயிண்ட்டுக்குள்ளே போகலாமா? இப்போ நான் சொல்கிறது அந்த 10 பொருத்தங்கள் பார்க்க தேவையில்லை, ஒரே ஒரு பொருத்தம், அது ராசி பொருத்தம் தான். அப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த ராசி பொருத்தத்தில் அப்படி என்ன சார் இருக்கு? 2வது ராசி செய்யலாம், இல்லை வேண்டாம். 3வது ராசி செய்யலாம், 4 இப்படி தானே இருக்கு. 8வது ராசி ஆகாது, 6வது ராசி ஆகாது, 9வது ராசி உத்தமம், இப்படி தானே இருக்கு. இல்லை வேற மாதிரி இருக்கா? இதெல்லாம் பழைய கதை, பழைய குப்பை. எப்படி இந்த ராசிகளை நாம் எவ்வாறு பிரிக்கிறோம் என்பதிலே தான் முதல் பாயிண்ட். ராசிகளை எப்படி பிரிக்கிறோம்? எப்படி? நீர், நிலம், நெருப்பு, காற்று. சூப்பர். அடுத்து எப்படி? சரம், சிரமம், ரைட்டு. அடுத்து
ஆண் ராசி பெண் ராசி அதுவும் ரைட்டு. அடுத்து ஒற்றைப்படை இரட்டைப்படை, அது இன்னும் சரியான விளக்கம் இருக்கு, சொல்லுங்க. எப்படிங்க? நிறைய இருக்கு. ஆனால் நாம் பொருத்தம் பார்க்கின்ற போது அதை எப்படி பிரிக்கிறோம்? ஒரு ராசியை பிரிக்கின்ற போது எப்படி பிரிக்க வேண்டும் தெரியுமா? 2 முழு நட்சத்திரங்கள் உள்ள ராசி, 1 முழு நட்சத்திரங்கள் உள்ள ராசி. 2 முழு நட்சத்திரங்கள் உள்ள ராசி என்னென்ன? சரியா சொல்லுங்க. மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம். சரியா தப்பா? அதுல என்னென்ன 2 முழு நட்சத்திரங்கள் இருக்கு? ஆயில்யம். இப்போ உங்களுக்கு நான் சொன்ன உடனே நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, சார் இதான் 2 நட்சத்திரங்கள் உள்ள ராசி, அவ்வளவுதான் நம்ம பாயிண்ட் டக்குன்னு பதிஞ்சிருச்சு. இப்போ 1 முழு நட்சத்திரம் உள்ள ராசிகள் ஒரு முழு நட்சத்திரம் உள்ள ராசிகள் என்னென்ன? இதான் கேள்வி. பேசமா? மிதுனம் கரெக்ட், கன்னி, துலாம், மகரம், கும்பம். இப்ப நம்ம அந்த ராசிகளை எப்படி 2 கூறாக பிரித்தோம்? 2 முழு நட்சத்திரங்கள் உள்ள ராசி, 1 முழு நட்சத்திரம் உள்ள ராசி பிரிச்சிட்டோம். இதை பிரிக்கிறதுக்கோ நம்ம பார்க்கறதுக்கோ கண்டுபிடிக்கிறதுக்கோ எவ்வளவு நேரம் ஆகும்? அடுத்த நிமிஷம் பேசணும். கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை எப்படி இணைப்பது? ஒரு பெண் 2 முழு நட்சத்திரங்கள் உள்ள ராசியில் பிறந்திருந்தால் எப்படி? ஒரு பெண் 2 முழு நட்சத்திரங்கள் உள்ள ராசியில் பிறந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு இணைக்கக்கூடிய ஆணினுடைய ராசி 1 முழு நட்சத்திரம் உள்ள ராசியாக இருக்க வேண்டும். புரிஞ்சதா? ஒரு பெண் 2 முழு நட்சத்திரங்கள் உள்ள ராசியில் பிறந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு இணைக்கக்கூடிய ஆணினுடைய ராசி 1 முழு நட்சத்திரம் உள்ள ராசியாக இருக்க வேண்டும். வேற ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். சொல்ல 1 முழு நட்சத்திரம் உள்ள ராசியில் பெண்கள் பிறந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு இணைக்கக்கூடிய ஆண்களுடைய ராசி 2 முழு நட்சத்திரம் உள்ள ராசிகளாக இருக்க வேண்டும். இதை ஒரே டெக்னிக்கல் பாயிண்ட் ஒரே நிமிஷத்தில் வேலை செய்யும் உங்களுக்கு மூளை. இதை எடுத்தீங்கன்னா தினம் கணம் மகேந்திர யோனி ராசி ரஜி நாடி எல்லாம் வந்தாச்சு. இதை விட்டுட்டு 2 பேருக்கும் 2 முழு நட்சத்திரங்கள் உள்ள ராசியாக இருந்தால் என்னவாகும்? நீயா நானா என்கிற மோதல் வரும். என்ன வரும்? நீ பெருசா நான் பெருசா, தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதன் இறுதி கட்டம் விவாகரத்து வரை செல்லும். 1 முழு நட்சத்திரம் உள்ள ராசிகள் ஆண் பெண் ராசிகளாக அமைந்தாலும் இதுதான். ஆக நீங்கள் பொருத்தம் பார்க்கின்ற போது என்ன ரூல்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணிக்கங்க. சார் நான் கட்டத்தை தான் பார்ப்பேன், நான் சுக்கிரனை தான் பார்ப்பேன், நான் களத்திர ஸ்தானாதிபதியை தான் பார்ப்பேன், எனக்கு ஓகே. ஆனால் பொருத்தமாக இருக்கின்ற போது இந்த ராசி பொருத்தத்திற்கு அதிக முக்கியம் கொடுத்தீர்களானால் அந்த தம்பதிகள் சிறப்பாக வாழ்வார்கள். இதுதான் நாம் இந்த சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய ஒரு சேவை. இங்கே ராசி அதிபதிக்கு வேலையே இல்லை. 6வது ராசி 8வது ராசிக்கு வேலை இல்லை. புரிஞ்சதா? ஏதாவது சந்தேகமா?
இல்லை, அடுத்த நிமிஷமே நீங்க பார்க்க தயாராகிடலாம். ஐயா இங்க வாங்க, எந்திரிங்க சொல்றேன். யாரு எந்திரிங்க வாங்க. ஐயா, ராசியா லக்னமா என்பது ஒரு நல்ல கேள்விதான். ஆனால் இப்ப நம்ம பேசுனது திருமணத்தை பற்றி. திருமணம் என்பது மனம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயம். என்ன விஷயம் திருமணம்? மனம் உடல் சார்ந்த விஷயம். இந்த ரெண்டுக்கும் அதிபதி யாரு? சந்திரன். ராசியை எடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். இங்கே லக்னத்திற்கு என்ன வேலை? மனமுடல் அதிபதி சந்திரன், அவன் எங்கே நின்னானோ அந்த ராசி. ஐயா, பெரிய உண்மை தெரியுமா? ஒரு மனிதனிடத்தில் நட்சத்திர குண இயல்பு கொஞ்சமாக இருக்கும், கிரகத்தினுடைய குண இயல்பு கொஞ்சமாக இருக்கும், ராசியினுடைய குண இயல்பு தான் மேலோங்கி இருக்கும். அப்போ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? மிதுனம் கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே கலையின் மீது ஒரு ஆர்வம் உண்டு. உண்டா இல்லையா? இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குண இயல்பாக தான் சொன்னீங்க இல்லையா? நீர்நிலம் நெருப்பு, செவ்வாய்னா ஆக்ரோஷம், குருனா சாந்தம். உண்டா இல்லையா? அப்போ இந்த குண இயல்புகளை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். இங்கே லக்னத்திற்கு வேலை இல்லை. சரி, இன்னும் ஒரு சூட்சுமத்தை சொல்லிடலாமா? இப்போ என்னுடைய ஒரு ஆய்வுப்படி ஜாதகம் பார்க்க வர்றவங்கள ஒரு 90% ஏதாவது ஒரு பிரச்சனை சார்ந்துதான் ஜாதகம் பார்க்க வருகிறார்கள். என்ன பிரச்சனை சார்ந்து? சார், நான் பங்களா கட்டிட்டேன், ஜாதகம் பாருங்க. என் பையன் வெளிநாடு போயிட்டான், ஜாதகம் பாருங்க. எனக்கு டிஎஸ்பி போஸ்ட் கிடைச்சிருச்சு, ஜாதகம் பாருங்க. யாராவது வராங்களா? சத்தமே போட மாட்டான், வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறவான். கடன் தொல்லை அதிகமாகிருச்சு, என் பொண்ணுக்கு வயசு 32 ஆகிருச்சு, இல்லை தொழிலில் இடையூறு, இல்லை பூர்வீகத்தில் கோளாறு, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையுடைய தாக்கம் அதிகமாகின்ற போதுதான் ஜோதிடர்களை அணுகுகின்றனர் என்கிற எங்களுடைய ஆராய்ச்சியின்படி தான் நம்ம ஒளிவை எடுத்தோம். என்ன எடுத்தோம்? அப்போ நான் சொன்னோம் இல்லையா, எல்லாமே நிறைய பேர் கேட்டாங்க, சார் நாங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு 7 வருஷமாக போட்டோம் விளம்பரம், எந்தவித கணிதமும் செய்யாமல் ஒரே நிமிடத்தில் எதற்காக ஜாதகம் பார்க்க வந்தார்னு சொல்லுவோம். நீங்கள் மை வச்சிருக்கிறீங்கன்னா, வெட்டிச்சா தான் வச்சிருக்கிறீங்கன்னா, என்னை பார்த்தா அப்படியே தெரியுது. நான் இன்னைக்கு தான் சட்டு போட்டிருக்கிறேன், இல்லைன்னா டிஷர்ட் தான் போடுவேன். இது ஒரு சூட்சுமம். என்ன? இது ஒரு சூட்சுமம். ஆக நீங்கள் கணக்கே வேண்டாம். என்ன பார்க்குறீங்க? ஜாதகம், அவருடைய பிறந்த தேதி என்ன பார்க்குறோம்? ஃபஸ்ட்டு ஒரு யூகத்தின் அடிப்படையில் அவருக்கு தற்சமயம் என்ன கிரகத்தினுடைய திசை நடக்குது, என்ன நடக்குது கண்டுபிடிச்சிடலாமா இல்லையா? இல்லை கணிதம் போடணுமா? என்ன லக்னம்? அப்போ நமக்கு இங்கே என்ன தேவைப்படுகிறது? லக்னம், திசாநாதன் எங்கே இருக்கிறான், இதை கண்டுபிடிக்க எவ்வளோ நேரம் ஆகுங்க? கும்பல் லக்னம், இல்லை இப்போ எனக்கு பார்த்தா ரிஷபம் லக்னம், 11ஆம் இடத்துலேயே சுக்கிரன் திசை நடத்துகிறான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ உங்களுக்கு ஒரு லக்னம் இருக்கலாம், அந்த 12 பாவங்களில் ஏதாவது ஒரு இடத்திலே திசாநாதனம் இருக்கலாம். மாற்ற முடியுமா? முடியாது. ஆனால் நான் இந்த இதில் போன தடவை இதிலே கேட்டேன்னு நினைக்கிறேன். இந்த அடிப்படை உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் வேற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறணும். இந்த ராசி கட்டம் சொல்லும் ரகசியங்கள் என்ன? நிறைய பேர் பேசுகிறாங்க, இந்த ராசி கட்டம் 12 பாவம், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது சொல்லும் ரகசியம் என்ன? சொல்லுங்க.
சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய ஜாதகத்திலே ஒரு ஒற்றுமை உள்ளது, அது என்ன? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜாதகம் எழுதியிருந்தாலும் சரி எழுதலைனாலும் சரி அவங்க ஜாதகத்தில் ஒரு ஒற்றுமை உண்டு, அது என்ன? அது தெரியாமல் நீங்கள் ஜோதிடத்துக்குள்ளே போக முடியாது. சொல்லுங்க. ஜாதகத்தில் தான் கேட்குறோம், ராசி கட்டத்தில் கேட்குறோம். அது தெரியாமல் ஜோதிடத்துக்குள்ளே எப்படி போக முடியும்? இந்த சங்கத்தை நடத்துகிறேன் என்றால், இதற்கு தலைவராக இருக்கிறேன் என்றால், எந்த சப்ஜெக்டில் எந்த பாட்டு எந்த இல்லைன்னு சொல்லுவேன். நான் 7 ஒரு புத்தகம் படிச்சு மனப்பாடம் வச்சு. நீ ஜோதிடர் ஆகணும்னா இந்த ராசி கட்டம் சொல்லும் ரகசியம் என்ன சொல்லுங்க. எல்லா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? எனக்கு லக்கினம் இருக்கு, உங்களுக்கு லக்கினம் இருக்குங்கிறதல்ல. எல்லார் ஜாதகத்திலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? சரி, உங்களுக்கெல்லாம் சொன்னானே பேசுவேன் 8 மணி வரைக்கும், நீங்கள் தாங்க மாட்டீங்க. எல்லோருடைய ஜாதகத்திலும் உள்ள விஷயம் என்ன? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் உண்டு. என்ன உண்டு? கடந்த காலம். என் ஜாதகத்தில் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சார், என் ஜாதகத்தில் கடந்த காலம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை எதிர்காலம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சரி, இந்த கடந்த காலம்னா என்ன? கடந்த காலம்னா என்னன்னா, சார் நம்ம 25 வயது வரைக்குமே நமக்கு கடந்த காலம்தான். எப்படி? இருங்க, நீண்ட ஒரு காலம் 25 வயது வரை கடந்த காலம்தான். கடந்த காலம் நம்முடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கை யாரை சார்ந்து இருக்கிறது? கடந்த காலம் என்பது நம்மளுடைய தந்தையை சார்ந்த விஷயம். தந்தை நல்லா இருந்தால் தான் படிக்க முடியும், தந்தை நல்லா இருந்தால் தான் ஆடம்பரமாக வாழ முடியும். நான் எங்கே போய் படித்தேன்? டெல்லி குரு நானக் யூனிவர்சிட்டியில். எங்கள் அப்பா விவசாயி, நல்லா இருந்தார், அங்கே படிக்க வச்சார். அப்போ தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் என்ன? 9 மட்டுமல்ல, 3, 6, 9, 12 எல்லாமே அப்பாவுக்கு விட்டாச்சு. யாருக்கு விட்டாச்சு? 3ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடத்தை யாருக்கு கொடுத்துட்டோம்? அப்பாவுக்கு கொடுத்துட்டோம். இந்த ஸ்தானங்கள் வலிமை பெற்றால் நமக்கு என்ன லாபம்? கருணாநிதி நல்லா இருந்ததுனால, ஸ்டாலின் நல்லா இருந்ததுனால, இதுதான். அங்க 3, 6, 9, 12 வலிமையாக இருந்தால் கடந்த காலம் சூப்பராக இருக்கும். அடுத்து யாரு? நிகழ்காலம். நிகழ்காலம்னா யாரு? நாம என்ன படிக்கிறது, என்ன மாதிரி தொழில் செய்வது, எந்த மாதிரி பெண்ணை திருமணம் செய்வது, எந்த மாதிரி வாகனம் வாங்குவது, எல்லாம் நாமே சுயமாக தீர்மானிக்கிறோம். அப்போ நமக்கு 4 கட்டம் கொடுத்துருக்குறான். என்ன கட்டம்? 1, 7, 10. இது நமக்கு நிகழ்காலம், நம்ம இஷ்டம். 1 நல்லா இருந்தாலோ, 4 நல்லா இருந்தாலோ, 7 நல்லா இருந்தாலோ, 10 நல்லா இருந்தாலோ நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிக்கிறோம். நீங்கள் உட்கார்ந்துருந்தாலே போதும். இந்த ஸ்தானங்கள் பழுதுபட்டால் பாதிப்பு வரும். சரி, இப்போ எனக்கு இந்த வயசு 72 ஆச்சு, நான் வீட்டுக்கு தனியாக போக முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வயசு ஆயிடுச்சு, துணை தேவை. அப்போ என்னண்டு எனக்கு துணை யாருன்னா, துணை மட்டுமல்ல, பாதுகாப்பு என்னுடைய குழந்தைகள். யார் என்ன வழி நடத்தி சொல்லுவா? குழந்தைகள். காலையில் பையன்கிட்ட சொன்னேன், எப்பா கொண்டு வந்து விட்டுரு. சரி, இப்போ பையன்கிட்ட சொன்னால் 7 மணிக்கு வந்துடுறேன். நம்ம கடந்த காலம் நம்மளுடைய குழந்தைகளை சார்ந்துதான் இருக்குது, இல்லையா? இருக்கா இல்லையா?
குழந்தைகள் சாராமல் இருக்கிற காரணத்தினால தான் முதியோர் இல்லங்கள் பெருகினது, தெரியுமா? அப்போ நம்ம கடைசி காலம் நமக்கு செழுமையாக இருக்க வேண்டும் என்றால் குழந்தைகளுக்குரிய ஸ்தானம் என்ன? 2, 5, 8, 11. 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம் என்பது யாரு? அந்த 4 இடமும் யாரும் கொடுத்துட்டோம். அந்த 4 இடமும் எளிமை பெற்றால் உங்களுடைய குழந்தைகள் எங்கே வேணாலும் போகலாம். அந்த 4 இடங்கள் பழுதுபட்டால் உங்களுடைய குழந்தைகளுக்கு முன்னேற்ற தடை ஏற்படும். புரிஞ்சதா? 3, 6, 9, 12 யாரு? 1, 4, 7, 10, 2, 5, 8, 11. இதே ராசி கேட்டோம், தெரியுமா? 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 10ஆம் வீடுன்னெல்லாம் போகாதீங்க. யாரோ சொன்னா, எனக்கு ஒரு ஜோதிட நூலில் சொன்னாங்க 12ஆம் இடம் விரயஸ்தானம்னு. எப்படி? எனக்கு 37 வருஷமா 12ல் தான் இருந்தது நடந்துச்சு. எப்படி? ஹை லெவலுக்கு போனோம். 12ஆம் இடம் ஒரு பாவகம். ஏன்னா 12ஆம் இடம் வந்து தகப்பனாருக்கு 4ஆம் இடம். தகப்பனாருடைய சொத்து எங்க இருக்கு? அங்கிருந்து வருது நமக்கு. எங்கிருந்து வருது? அதுதான் ஜோதிடம், விரயஸ்தானம் அல்ல. சரி, இப்போ 3, 6, 9, 12 பார்த்தோம். 1, 4, 7, 10 பார்த்தோம். 2, 5, 8, 11 பார்த்தோம். இந்த ஸ்தானங்கள் எப்போது எப்படி பழுதடைகிறது? இதுதான் ஜோதிடம். என்ன ஜோதிடம்? எனக்கு 15 திதி பேரே தெரியாது, ஆனால் இந்த ஒரு விஷயம் தெரியும். இந்த ஸ்தானங்கள் எப்போது பழுதடைகிறது, எப்போது சேதமடைகிறது, அவனு தான் தூக்கிட்டு வருவான். உங்களுடைய ஜாதகத்திலே யாருக்கு ராகு திசை நடக்குது? கை தூக்குங்க. ராகு திசை 2 பேருக்கு தான் நடக்குதா? 3 பேருக்கு தானே? ராகு திசை லக்னத்துக்கு எங்கிருந்து திசையை நடத்தினாலும் கவலை இல்லை, எங்க இருக்குங்கிறது தான் கேள்வி. அந்த ராகு நின்ற இடத்திற்கு நல்லா கூர்ந்து கவனிக்கணும். ராகு நின்ற இடத்திற்கு 5ஆம் இடம் சேதமடையும். 12ல் ராகுன்னா அதற்கு 5ஆம் இடம் என்ன? 5ஆம் இடம்னா என்ன? நாம கேள்வி 12ல் ராகு இருந்தால், ராகு நின்ற இடத்திலிருந்து 5ஆம் இடம். அப்ப 12ல் ராகு இருந்தால் 4ஆம் இடம் அவுட்டு, அவ்வளவுதான். அதனால வயசுக்கு தகுந்தபடி பார்க்கிறோம். 4ஆம் இடம் என்ன? சுகஸ்தானம் சார். நம்ம அனுபவிக்கிற அத்தனை சுகமும் எங்க இருக்கு? வாகனமா, ட்ரெஸ்ஸா, சாப்பாடா, பெட்டா, வீடா, இல்லை உயர் கல்வியா, எல்லாம் எங்க இருக்கு? அந்த இடம் அடி விழுந்தா மருத்துவ ஜோதிடத்தில் நான் சொன்னேன் 4ஆம் இடம் வந்து இதயம். ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அதுதான் காரணம். போங்க. 4ஆம் இடம் பாதிக்குதுன்னா அவனுக்கு வயசு இருந்தால், சூழ்நிலை இருந்தால் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். அது சொல்கிறேன் விடுங்க. வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களா? அது சொல்கிறேன் விடுங்க. அதான் முடிச்சிடலாம் விடுங்க. அடுத்த தடவை மாநாடு எப்போ நம்மளை கேட்கணும். என்ன கேட்கணும்? அடுத்த தடவை மாநாடு எப்போ சார்ன்னு கேட்கணும். அடுத்த தடவை கேட்டலாம். அப்ப 3ஆம் இடத்தில் ராகு இருந்தால் என்ன பலன்? 3ஆம் இடத்தில் ராகு இருந்தால் என்ன பலன்? என்ன பாதிக்குது? 7ஆம் இடம் பாதிக்குது. அப்ப அவனுக்கு பாருங்க 35 வயசு இருந்தா அவன் என்ன கேட்க வந்திருப்பான்? 50 வயசு இருந்தா என்ன கேட்பான்?
முன்னாடி சண்டை போட்டு போயிட்டாம்மா. அங்கே கேள்வி 7ஆம் இடத்தை பற்றிய கேள்வி. இப்படி நீங்கள் எந்த இடத்துல ராகு இருந்தாலும் அதுலேருந்து 5வது இடம் அவுட். அது எப்போ சார் பாதிக்கும்? ராகு திசை நடக்கின்ற போது அந்த 5ஆம் இடத்து அதிபதியினுடைய புத்தியில், வேறு திசையில் ராகு புத்தி நடக்கிற போது அந்த 5ஆம் இடத்துக்குடைய உண்டே அந்தரத்தில், வேறு திசையில் வேறு புத்தியில் ராகு அந்தரம் நடக்கின்ற போது அந்த 5ஆம் இடத்துக்குரியவனுடைய சூட்சும அந்தரத்தில் நடைபெறும். அந்த பாதிப்பு கண்டிப்பாக நடைபெறும். சரி, அடுத்து கொஞ்சம் வேகமாகவே போயிடலாம். சந்திரன் எங்கிருந்தாலும் சந்திரன் நின்ற இடத்திற்கு 6ஆம் இடம் பாதிக்கும். சந்திரன் எங்கிருந்தாலும் சந்திரன் நின்ற இடத்திற்கு 6ஆம் இடம் பாதிக்கும். செவ்வாய் எங்கிருந்தாலும் செவ்வாய் நின்ற இடத்திற்கு 7ஆம் இடம் பாதிக்கும். சுக்கிரன் எங்கிருந்தாலும் சுக்கிரனுக்கு சரி சுக்கிரன் எங்கிருந்தாலும் சுக்கிரன் என்ற ஸ்தானத்திற்கு 8ஆம் இடம் பாதிக்கும். சூரியன் எங்கிருந்தாலும் சூரியன் என்ற ஸ்தானத்திற்கு 9ஆம் இடம் பாதிக்கும். அதனால தான் பித்ருகாரகன் வச்சான். புதன் எங்கிருந்தாலும் புதன் என்ற இடத்திற்கு 10ஆம் இடம் பாதிக்கும். குரு எங்கிருந்தாலும் குரு என்ற இடத்திற்கு 11ஆம் இடம் பாதிக்கும். கேது எங்கிருந்தாலும் கேது நின்ற இடத்திற்கு 12ஆம் இடம் பாதிக்கும். ஒரு மிகப்பெரிய உண்மை, உங்களுடைய ஜாதகத்திலே சனி எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகம் சேதம் அடையும் என்பதையும் தெரிஞ்சுக்க. சனி நின்ற இடம் அவுட். யாருக்கு லக்னத்தில் இருக்கா? பத்தில் சனி, அவ்வளோதான். அப்போ என்ன அவுட்டு? வேலை முடிஞ்சு. 6ல் சனின்னு அப்பாவைத்தான் பாதிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நம்ம இறுதி கட்டத்தில் வர்றோம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு கொஞ்சம் கேட்கணும் ப்ளீஸ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 100க்கு 2 பேர் தான் ஜாதகம் பார்த்தாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி 100க்கு 4 பேர் ஜாதகம் பார்த்தாங்க. இன்னைக்கு 100க்கு 7 பேர் ஜாதகம் பார்க்க தயாராக இருக்கிறாங்க. இன்னும் 5 வருஷம் கழிச்சு 100க்கு 10 பேர், இன்னும் 5 வருஷம் கழிச்சு, அதுக்கு 5 வருஷம் கழிச்சு 100க்கு 14 பேர் ஜாதகம் பார்ப்ப தயாராக இருப்பார்கள். ஒரு திறமையான ஜோதிடர்கள் எங்கிருந்தாலும் எவ்வளவு கட்டணம் கொடுத்தும் ஜாதகம் பார்க்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொண்டால், மென்மேலும் உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொண்டால் நாளைய உலகம் உங்களை இருகரம் நீட்டி வரவேற்கும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன்.